ஆலயத்தில் நுழைகையிலே ஆனந்தம் பிறக்கின்றது. ஆலயத்தின் வாசலில் கானங்கள் கேட்கின்றது. தேவாலயத்தின் நுழைகையில் ஆனந்தம் பிறக்கின்றது. தேவாவுன் ஆலயம் வந்தோ, திருப்பாதம் வணங்கியே நின்றோ. தேவாவுன் ஆலயம் வந்தோ, திருப்பாதம் வணங்கியே நின்றோ. அருக்கடலே உனை பணிந்தோ, அருக்கடலே உனை பணிந்தோ. ஆனந்தம் ஆனந்தமே. ஆலயத்தின் வாசலிலே கானங்கள் கேட்கின்றது. தேவாலயத்தில் நுழைகையிலே ஆனந்தம் பிறக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்களை, இறைவன் நமக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். சிறப்பாக அன்னையின் பரிந்துரையில் பெற்ற நன்மைகள் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். தொடர்ந்து அவர் வழியாக நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது குறிப்பாக இன்றைய நாளில் திருமணம் என்ற திருவிருட்சாதனத்தை பெற முன்வந்துள்ள மணமகன் அருண், மணமகள் மரிய ஜொனுஷா இவர்களுக்காக ஜெபிப்போம். அன்னை மரியாளும் புனித சூசையப்பரும் குழந்தை இயேசுவும் எப்படி திருக்குடும்பமாக வாழ்ந்து வளர்ந்து சான்று பகர்ந்தார்களோ அப்படியாக இவர்களும் வாழ வளர அவர்களுக்காக வரம் கேட்போம். இவருடைய பெற்றோர்களையும் ஞான பெற்றோர்களையும் இறைவனிர்வாக ஆசீர்வதித்து இவர்கள் வழியாக வழிநடத்த வேண்டுவோம். இங்குள்ள அனைத்து அருட்தந்தைகள் சார்பாக அந்த புதுமண தம்பதியினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்குவோம். அதே நேரத்தில் இன்று தாயாம் திருச்சபை புனித ஜான் போஸ்கோவுடைய திருவிழாவை கொண்டாட அழைக்கின்றது. டொன் போஸ்கோ அவர் குருவானவர், ஒரு சபையை தொடங்கியவர், சலேசிய சபை தொடங்கியவர். பிறந்தபோது ஏழ்மையில் இருந்தாலும் இறக்கும்போது செழுமையில், ஞானத்தில், இறை வல்லமையில், இறை துணையோடு அவர் இறப்பை சந்தித்தவர். அவருடைய தாயினுடைய முன் உதாரணம் ஜெபம் வழிநடத்துதல் அளப்பெரியது. அவர் ஒவ்வொரு சிறுவனையும் சிறுமியையும் பார்க்கின்ற போது இப்படி சொல்லுவாராம்: நீ ஒரு மாணவன், நீ ஒரு மாணவி, அது போதும் எனக்கு. நீ ஒரு சிறுவன், நீ ஒரு சிறுமி, அது போதும் எனக்கு. நீ அறிவாளியா, முட்டாளா, கருப்பா, சிவப்பா, அல்லது உன்னுடைய பெற்றோர் எப்படி, குடும்ப சூழல், இவற்றையெல்லாம் நான் அறிய வேண்டியதில்லை, தேவையில்லை. எனக்கு நீ இருந்தால் போதும், உங்களை நான் உருவாக்குவேன் என்று ஞானத்திலும் அறிவிலும் அந்த குழந்தை செல்வங்களை பக்குவமாக வழிநடத்தியவர். அதன் நிமித்தம் இளைஞர்களின் பாதுகாவலர். சிறுவர்களுக்கு மட்டும்தானா, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அவருடைய வழிநடத்துதல் அளப்பெரியது. எனவே நம்மிடம் படிக்கின்ற அல்லது வீட்டில் இருக்கின்ற குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிப்போம். சிறப்பாக 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படித்து இந்த ஆண்டு அரசு பொதுத் தேர்வை எழுதுகின்ற மாணவ செல்வங்களுக்காக ஜெபிப்போம். புனித டொன் போஸ்கோவின் பரிந்துரையிலும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையிலும் அனைத்து மாணவ செல்வங்களும் நல்ல முறையில் எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வரங்களை கேட்போம். இன்று வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதயத்துக்கு உகந்த நாள். இயேசுவின் திரு இருதயத்தை உற்று பார்த்து அவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் அருளையும் பெற்ற நாம் தொடர்ந்து அருள் வேண்டுவோம், மன்னிப்பு வேண்டுவோம், ஆசீர்வாதத்தோடு வளருவோம்.
இந்த திருப்பலியானது இங்கு பணியாற்றி என்னுடைய சேர்ந்த பேரருள் திரு ஜி அருளிருதயம் அடிகளார் மற்றும் சிஸ்டர் செசிலியா தீபா இவருடைய ஆன்மாக்கள் இவருடைய நித்திய இளைப்பாறுதலை பெரும்படி ஜெபிக்கப்படுகின்றது. இந்த ஆன்மாக்கள் மீது இறைவன் இறக்கொண்டு இவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதல் கொடுக்கும்படியாகவும் வேண்டுவோம். தொடர்ந்து ஸ்டீபன் ஆனந்தி இவர்கள் குடும்பத்தின் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றிதலாகவும் டான்போஸ்கோ சிறுமிகள் உடல் உள்ள சுகம் வேண்டியும் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டியும் 10, 11, 12ஆம் வகுப்புகள் வெற்றி பெற வேண்டியும் ஒப்புக்கொடு ஜெபிக்கப்படுகின்றது. இவருடைய கருத்துக்கள் நிறைவேற மன்றாடுவோம். கார்த்திக் கமல் உடல் நல வேண்டியும் மற்றும் பிரசாத் ரெஸ்லின் கோர்ட் வழக்கு வெற்றி பெற வேண்டியும் ஒப்புக்கொடு ஜெபிக்கப்படுகின்றது. தொடர்ந்து தோமாஸ் ஜோசப் மற்றும் யாருணையாத ஆன்மாக்களுக்கும் இறைவன் நித்திய இளைப்பாறுதலை கொடும்படி ஒப்புக்கொடு ஜெபிக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக்கொடு ஜெபிக்க தடையாயிருக்கின்ற நம்முடைய குற்றங்குறையில் நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சரி உங்களிடம் நான் பாவின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவாருள் பணியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரை போல நாங்களும் அன்பு தீயால் பற்றி எறிந்து ஆன்மாக்களை தேடிச் செல்லவும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக. இன்றைய நாளிலும் திருமணம் என்ற திருவுருட்சானத்தை பெறுகின்ற மணமகன் அருண், மணமகள் மரிய ஜோன்ஷா இவர்களின் நிறைவாக ஆசிர்வதியும் இவளுக்கு தேவையான அருள் வரங்களை கொடுத்து பாதுகாத்து வழிநடத்தும்படி வேண்டுகின்றோம். உம்மோடு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, முன்னைய நாள்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேதனைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள். உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. உங்களின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இன்னும் மிக குறுகிய காலமே இருக்கிறது.
வர இருக்கிறவர் வந்து விடுவார். காலம் தாழ்த்த மாட்டார். நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்துக்கொள்வோர் ஆவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. நேர்மையாளருக்கு வருகின்றது. முன்வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பீரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. நேர்மையாளருக்கு வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தீர் நீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி கூறியது, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர்,
அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த ஊமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளை விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளை விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமையை ஏற்ப அவர் இத்தகைய பல ஊமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஊமைகள் என்று அவர் அவர்களோடு பேசவில்லை, ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்களிடம் இருக்கும் துணிவை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள், இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் வேளாங்கண்ணி தாயின் பரிவும் பரிந்துரையும் ஆண்டவர் இயேசுவின் ஆசியும் உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக உண்டு என்று ஆசிக்கின்றோம். ஒரு இளவரசன் ஒருவன் எதிரி நாட்டுக்குள்ளே மாட்டிக்கொள்கிறான். அந்த இளவரசனுக்கு எப்படி தப்பிப்பது என்பது தெரியவில்லை. அந்த எதிரி நாட்டு அரசன் அவனை கைது செய்து மக்கள் முன்பாக நிறுத்துகிறான். அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லா மக்களும் கூக்குரலிடுகிறார்கள். இவனுக்கு சற்றும் அச்சமில்லாமல் இந்த இளவரசன் துணிவோடு நின்று கொண்டிருக்கிறான். அந்த அரசன் இந்த இளவரசனை போட்டியின்றி இவனை கொல்லக்கூடாது, நாம் கோழையாகி விடுவோம், எனவே இவனுக்கு ஏதாவது ஒரு போட்டி வைக்க வேண்டும், அதில் தோல்வியுற்றால் இவன் கொல்லப்படலாம் என்று அங்கு மக்கள் முன்பாக ஆணையிடுகிறான். இந்த இளவரசனும் அந்த போட்டிக்கு ஒத்துக்கொள்கிறான். அடுத்த நாள் எல்லா மக்களும் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். என்ன போட்டி என்றால், அவனுடைய இளவரசனுடைய தலையின் மீது ஒரு தட்டு வைக்கப்பட்டு அந்த தட்டிலே விளிம்பு வரை தண்ணீர் ஊற்றப்படும். அந்த தண்ணீரை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒருவேளை அந்த தட்டிலிருந்து ஒரு துளி தண்ணீர் கீழே விழுந்தால் அவனுடைய தலை வெட்டப்படும். இருபுறமும் வாள் பொருந்திய அந்த படை வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இளவரசனும் அந்த போட்டியில் கலந்து கொள்கிறான், வெற்றி அடைகிறான். அப்பொழுது அந்த அரசன் திகைப்பு அடைந்து, எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற்றாய்? உடைய இருபுறமும் மக்கள் அனைவரும் நீ சாக வேண்டும் சாக வேண்டும் என்று சொன்னார்களே, நீ எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற்றாய் என்று கேட்டபோது இளவரசன் சொன்னானாம், என்னுடைய மனதில் மரண பயம் இல்லை, அச்சமில்லை, ஆனால் என்னுடைய உள்ளத்திலே நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை மட்டும் என்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்தது என்று சொன்னாராம். ஆம் பிரியமானவர்களே, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பார்கள். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடுகு விதையை பற்றி கூறுகிறார். இந்த கடுகு சிறிதாயினும் இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்து அதனுடைய கிளைகளில் பறவைகள் வந்து தங்கும் என்றால், இந்த இறையாட்சியில் என்பது நம்முடைய நம்பிக்கையின் பொருட்டே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த உலகிலே நம்மை பார்த்து பலர் வீழ வேண்டும், இவன் சாக வேண்டும், இவன் தோல்வி அடைய வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குறை சொல்லக்கூடிய உலகிலே நாம் தோற்று போக வேண்டும், அவன் அவமானப்பட வேண்டும், அவன் நீ கேவலப்பட வேண்டும் என்று சொல்லி பலர் நம்மை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். உன்னால் வெற்றியே பெற முடியாது, நீ தோத்து போயிருவ என்ற அவநம்பிக்கையை இந்த உலகம் ஏற்படுத்தி கொண்டே இருந்தாலும்,
இந்த சூழலில் முதல் வாசகத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகப்பெரிய கைமாறு உண்டு. உன் நம்பிக்கைக்கு கைமாறு உண்டு. நீ நினைப்பது நடக்கும். நீங்கள் நம்பிக்கையினால் வாழ்வடைவீர்கள். நம்புகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் அனுபவித்திருப்போம்? இப்போது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருந்தாலும் கூட பல தடைகளையும் பிரச்சனைகளையும் நாம் அனுபவித்தவர்கள். நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல என்பதை கடவுள் அறிந்திருக்கிறார். நம்பிக்கையால் நம்முடைய வாழ்வை காத்து கொள்ளக்கூடியவர்கள் தான் நாம் ஒவ்வொருவரும். ஆக அன்புக்குரியவர்களே, நான் எளியவன், சிறியவன், என்னால் எதுவும் செய்ய முடியாது, பணம் இல்லை, அந்தஸ்து இல்லை, அதிகாரம் இல்லை என்று ஒருபோதும் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டாம். நம்மிடம் இருக்கிற சிறிய நம்பிக்கை, அதன் வழியாக வெற்றி உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையாட்சியை இந்த கடுகு விதைக்கு ஒப்பிடுகிறார் என்றால், நம்மிடம் இருக்கிற சிறிய நம்பிக்கை, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். இந்த மலையை பெயர்த்து நீ அங்கே செல் என்றால் போய்விடும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறார் என்றால், நாம் சிறியவர்களாக இருந்தாலும் கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, நம்மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை நம்மை உயர்த்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, பல துன்பங்களோடு பிரச்சனைகளோடு வேதனைகளோடு இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெறுவோம் என்ற அந்த நம்பிக்கை போதும் நாம் உயர்வடைவதற்கு. மத்தேயு நற்செய்தி 15:28 இயேசு நோயுற்று கிடந்த அந்த மகளுடைய தாயிடம் சொல்கிறார், நீ விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். நம்முடைய நம்பிக்கையின் வழியாக நம்முடைய எண்ணங்களிலே பலவற்றை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இது கிடைக்க வேண்டும், இதை நான் சாதிக்க வேண்டும், என்னுடைய தோல்விகள், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றிருந்தால் நிச்சயமாக அது நடக்கும். மார்க்கு நற்செய்தி 5:30 தொழுகை கூட தலைவரிடம் சொல்கிறார், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாது. நாம் எதை நோக்கி தேடி ஓடி வந்தோமோ அது நிச்சயமாக நடக்கும். உமது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது. மகனே, மகளே, உனது நம்பிக்கை உன்னை உயர்த்தும். ஆகவே எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். அன்னை மரியாள், வேளாங்கண்ணி தாய் நமக்கு நிச்சயமாக பரிந்துரை செய்கிறார். ஆகவே கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுள் நம்மை உயர்த்தப் போகிறார். நம்பிக்கையோடு துறஞ்சிபிப்போம். ஆமீன். அன்புமிக்க மணமக்களை, திருமண திருவருட் சாதனத்தை முறையே நிறைவேற்ற இறைவனின் அருள் பெற அவரது திருச்சன்னதியை நாடி வந்திருக்கிறீர்கள். உங்களோடு சேர்ந்து இன்று திருச்சபையும் மகிழ்கிறது. பரமனின் திருமண் பக்தியுடன் வருக என உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அன்புமிக்க அருண் மரிய ஜெனிசா திருச்சபையின் திருப்பணியால் முன்பாகவும் இந்த திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருளுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை புனித திருமுழுக்கினால் அருள்பொழிவு செய்துள்ளார். இப்பொழுதோ மற்றொரு திருவருட்சாதத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளமீந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்று பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்ச முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். அருண் மரிய ஜெனிசா, நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்தை திருமணம் செய்து கொள்ள எந்தவித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? வந்திருக்கிறோம். நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறோம். தயாராக இருக்கிறோம். இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்துக்கு ஏற்றபடி வளர்ப்பீர்களா? வளர்ப்போம். வளர்ப்போம். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்களது வலது கையை சேர்த்து பிடியுங்கள்.
இறைவன் திருமண் திருச்சி முன்னிலை உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். அருண் எனும் நான் மரியா ஜுனிஷா எனும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். மரிய ஜோனிஷியா என்னும் நான் அருண் என்னும் உங்களை கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சி முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவிட உறுதிப்படுத்தி தமது ஆசி உங்கள் மீது நிறைவாக பொழிவாராக. இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆமென். இறைவா, உம் அடியார்கள் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி எழலும். இந்த திருமாங்கல் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாக அமைந்து ஒருவர் மீது ஒரு கொண்டுள்ள ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். மரியா ஜுனிஷியா என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அழிந்து கொள். அருண் என் அன்புக்கும் பிரமாணிக்கத்துக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன்.
தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம் காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். என்னை படைத்தே இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. என்னை படைத்தே இன்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உடுமான இப்பழி பொருள் எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜான் போஸ்கோ எனும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருபீடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கையில ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வின் வழியாக இவர்களுக்கு நீர் மாட்சிமை கொடுத்தது போல எங்கள் மீதும் இரக்கத்தை தாராளமாய் பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜான் போஸ்கோவுடைய விழாவில் உமது திரு அவையும் மகிழ்ச்சி கொள்கின்றது. அவருடைய இறைபற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றே. அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றே. அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றே. ஆகவே வானகுதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி என்றென்றும் ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்களை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும்
திரு ரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு பருக கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளின் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற எங்களை அழைத்து தகுதிப்படுத்தி ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குலும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு கெஞ்சி கேட்கின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரையும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நான் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்குறைகளை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் கொடுத்துள்ளத்திலும் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த உயிருள்ள தெய்வம் இயேசு. இவர் தருகின்ற விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனியுங்கள். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீதனம் செய்து தங்களை தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கேற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணையை வாங்க முன் வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணையை வாங்க வரும்பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and those who have participated full mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in your places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும், என் நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாடும், என் நாவில் ஆனந்த ராகம். அன்னையின் அன்பு பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தின் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழ் திருப்பலி அன்னையின் திருப்பீடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும்.
ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும், மாலை 3 மணிக்கு நற்கருணை ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து தமிழில் திருப்பலியும், மாலை 6 மணிக்கு ஜபமாலையும், அதனைத் தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும். காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும், 11 மணிக்கு இந்தியில் திருப்பலியும், மாலை 5 மணிக்கு கன்னடத்தில் திருப்பலியும் பேராலய மேற்கோவிலில் நடைபெறும். காலை 8 மணிக்கு கொங்கணியிலும் 9 மணிக்கு மலையாளத்திலும் திருப்பலி விண்மீன் ஆலயத்தில் நடைபெறும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பீடமும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீதனத்திற்காகவும் அமைதி ஜபத்திற்காகவும் உங்களது ஆன்மீக தேவைகளுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜப ஊற்று ஆற்றுப்படுத்தும் மையம் ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றது. அன்னையின் அன்பு பக்தர்களே, நமது மாதா குலத்திற்கு அருகில் அமர்ந்திருக்கும் ஸ்டெல்லா மேரிஸ் ஒலி ஒலி காட்சியகத்தின் வேளாங்கண்ணி அருள்நிறை சுவடுகள் என்ற ஒலி ஒலி தொகுப்பு வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் அனைத்து அரசு விடுமுறை நாட்களிலும் காலை 10 மணிக்கு தமிழிலும் 11:30 மணிக்கு மலையாளத்திலும் திரையிடப்படுகின்றது. அனைவரும் கண்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். Dear devotees, every day at 6 a.m. Mass in Tamil will be celebrated in the main shrine that will be telecasted through Jaya Plus. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil, at 3 p.m. benediction followed by Mass in Tamil, at 6 p.m. Holy Rosary followed by Mass in Tamil will be offered in the lower basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi, at 5 p.m. Mass in Kannadam will be offered in the upper basilica. Every day at 8 a.m. Mass in Konkani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. The main shrine will be opened from 7 a.m. to 9 p.m. and the adoration chapel also will be opened for the people from 6 a.m. to 8 p.m. You are invited to make use of the reconciliation and adoration church for the good confession, silent prayers and for your spiritual needs. From Friday to Sunday and on all the government holidays at 10 a.m. in Tamil and at 11:30 a.m. in Malayalam, we are showing Arulnirai Chodugal in Stella Maris Audiovisual Hall near Madhakulam. You are most welcome to watch the documentary at Stella Maris. We wish you all a pleasant and safe stay in this holy place of miracles. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரியுமை வேண்டுகின்றோம். புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரைகளும் பார்ப்புகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரைகளும் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை கொடுத்து பாதுகாத்து வழிநடத்தும்படி வேண்டுகின்றோம். நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வாள் என்றும் உம்முடைய உறவில் நிலைத்து நின்று சான்று பகர வரங்களை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாத மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்து கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்த்துகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of your mother, Our Lady of Velanganni.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் குறிப்பாக இந்த புதுமண தம்பதியினரையும் பார்வுகள் போற்றும் பரிசுத்த ஆரோக்கியன்னை வழியாகவும் சகல புனிதர்கள் சகல வானதர்கள் வழியாகவும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.